குட் மார்னிங். டைட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, பாண்டிச்சேரி போகிறோம். ரொம்ப பிளான் பண்ண ட்ரிப்லாம் கிடையாது. ஒரு நாள் பேசினோம் போகலான்னு, அப்போவுமே டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு நாள் விட்டு மறுநாளே கிளம்பிட்டோம். தென்காசி டு பாண்டிச்சேரி. இது ஏசி ஸ்லீப்பர் பஸ். வீக்கெண்ட் தான், ஸோ டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியலன்னு நினச்சோம். ஆனால் டிக்கெட் இருந்தது, டக்குன்னு புக் பண்ணிட்டோம். பஸ் 7:45க்கு ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தது புக் பண்ணும்போது ஆன்லைனில். அதே மாதிரியே 7:45க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறியிருந்தோம். டின்னருக்காக கூட அவங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை இடையில. நாங்கள் போகும்போது விட ரிட்டன் வரும்போது வேறு ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்தோம். அதுவும் ஸ்லீப்பர் ஏசி தான். இதை விட அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீனு, அவங்க பிளாங்கெட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மார்னிங் 5:20க்கெலாம் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. நல்ல இருட்டு, ஒன்றுமே தெரில. எப்படி இருக்குது எதுவுமே தெரியல அந்நேரம். கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சது. எப்படி இடத்துல வந்து இறக்கி விட்ருக்காங்கன்னேவும். விடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா தெரிஞ்சது. சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இறக்கி விட்ருக்காங்க அப்படின்னேவும். நிறைய ஏர் பஸ் வந்து நின்னது. அதே டைமில் அடுத்தடுத்து வந்து நிறைய பஸ் நின்னது. அதுதான் ஸ்டாப் போல். நாங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோவில் தான் ஏறினோம். அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரே எங்களை கூட்டிகிட்டு போய் ரெண்ட்டுக்கு 2 வீலர் எடுக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பக்கத்தில் தான் அந்த ஸ்டாப்லேருந்து. அதனால் அங்கேயே ரெண்ட்டுக்கு ஒரு 2 வீலர் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த 2 நாளைக்கு விடாமல் அந்த 2 வீலரில் தான் சுற்றணும். இப்போ மார்னிங் ஃபர்ஸ்ட்டு காஃபி மட்டும் முடிச்சுட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டோம். இப்போ நம்ம ஒயிட் டவுன் வந்துட்டோம். இதான் ஒயிட் டவுன்னாலும் ஃப்ரெஞ்ச் காலனினாலும் ஒன்று தான். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஒயிட் டவுன் தாண்டினதும் பீச் இருந்தது. இங்கே தான் மணக்குள விநாயகர் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. மேப் மட்டும் போட்டுக்கிட்டோன்னா போதும், எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தது. 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது தான் நல்ல ஆப்ஷன்னு தோணுச்சு அங்கே. இதான் பீச் ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கே உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. அதனால் பீச் ஏரியா கம்ப்ளீட்டாக 2 வீலர்ஸ் எதுவுமே கிடையாது, அலௌட் கிடையாது. உள்ள பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பீச் முழுக்க வாக்கிங், யோகா அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் மெடிடேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நீட்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பீச்சு. 2 வீலர் எதுவும் வராதனால சின்ன பிள்ளைங்க நல்லா ஸ்கேட்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ரோட்டில். ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவே அப்படி ரம்மியமாக இருந்தது. ஏர்லி மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இருந்தது. சன்ரைஸ் பார்க்கவும் நிறைய பேர் இருந்தாங்க. சில பேர் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தாங்க. பீச் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் பார்த்தோன்னா அப்போ தெரியும்.
இந்த ராக்ஸோட இடுக்கில் உள்ள ஃபுல்லும் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கப்ஸ், அப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸ் கூட உடஞ்சி கிடக்கு. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண முடியும், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த கடலுக்குள்ளே போகுமா, என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது யார் பண்ணியிருப்பாங்கன்னு. டஸ்ட்பின் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்க, எப்படி க்ளீன் பண்ண முடியும்? இதை பாறை இடுக்குள்ளெல்லாம் போய் போய் குப்பை கவராக அப்படி செட் ஆகியிருக்கிறத எப்படி க்ளீன் பண்ண முடியும்னு தெரில. இவ்வளோ அழகான ஒரு பீச்சில் இப்படி ஒரு விஷயம். இங்கேயே ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய இருக்குது. பீச் வியூவோடு நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் ஸ்டே பண்ணால். வாக்கிங் வரவங்க, வயசானவங்க, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அங்கே. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதெல்லாம். இந்த ரோடே காமாக குவைட்டாக இருக்குது. இந்த கடல் அலையோட சத்தத்தை தவிர அங்கே வேறு எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறோம். ஏர்லி மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம், அதான் வாய்ஸ் இப்படி இருக்குது, பேசவே வரல, சாரி. சுதந்திர போராட்ட நேரம் பாரதியார் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரியில் போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தாராம். அங்கேயும் அவர் வழக்கம் போல் விடுதலை போராட்ட பாடல்கள் எழுதி கவிதைகள்லாம் எழுதிட்டு சுதந்திர போராட்டம் எல்லாமே நடத்திட்டு தான் இருந்தாராம். கொஞ்ச நாள் அங்கே இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது தான் அது ஞாபகம் வந்தது. இதுதான் அந்த ஊர் ஷேர் ஆட்டோ. ப்ளூ கலர், க்ரீன் கலர், நல்ல நல்ல கலர்லையா இருந்தது. அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். மணக்குளம் விநாயகர் கோவிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்ச சாமி இவர். திவ்யமான தரிசனம் கிடச்சிது. இந்த கோயிலை சுற்றி நிறைய கடை இருக்குது. நல்லா ஷாப்பிங் பண்ணலாம் அங்கேயே. என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறோம் பாண்டிச்சேரி போனால், இதெல்லாம் ரீசனபிளாக கிடைக்குமோ அது எல்லாமே இந்த கோவிலோட சரௌண்டிங்ஸ்லேயே எல்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் நம்ம தாண்டி வந்தோன்னா அடுத்தது இந்த அரவிந்தர் ஆசிரமம் அது இருக்குது. உள்ள ஒரு சமாதி மட்டும்தான் இருக்குது அவரோடது. உட்காந்து மெடிடேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே மொபைலெல்லாம் செக் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க.
உள்ள ஒரு சமாதி மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஒரு புக் ஷாப் இருக்கு. மதர் ஃபோட்டோஸ் கொஞ்சம்னா நம்ம வாங்கிக்கலாம் புக்ஸ் எதுவும்னா. அது ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சு நம்ம வெளியே வரலாம். உள்ள மெடிடேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் காமாக பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் அவ்வளோதான் அது. திரும்ப அதே ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி கோயிலை ரீச் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இந்த பெரிய பூ மாதிரி இருக்குது, பிங்க் கலரில் தாமரை பூ மாதிரி இருக்குது. இதை தான் எல்லோரும் அவங்க பிள்ளையாருக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மணக்குளம் விநாயகர் கோவிலில் கோவிலுக்கு வெளியவே தேங்காய் வெடலை போடுற தொட்டி வச்சுருக்காங்க. அந்த தொட்டிக்கு மேலேயே உள்ள மூலவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பிள்ளையார் அங்கேயும் கல்லுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நிறைய விளக்கு போடுறதுக்கெலாம் ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விளக்கெலாம் போடுறாங்க. எல்லாமே ஓகே தான். நம்ம கோவிலுக்கு வெளியேனாலும் நம்மளோட வேண்டுதலை நம்ம சாமி முன்னாடியே செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த தொட்டிக்குள்ளே தரையில் வெடலை போடுறவங்கள விட அந்த செவத்தில் வெடலை போடுறவங்க தான் அதிகம். செவத்தில் போட்டாலும் பரவாயில்ல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரியவர், அவர் பெரிய பக்திமான். அவங்களுக்குலாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் பிள்ளையாரோட வயிற்றுலையே தூக்கி எறிஞ்சிறாரு தேங்காவை. அது உடஞ்சிருச்சு. பிள்ளையாருக்கு வெடலை போடுங்க, பிள்ளையார் மேலேயே வெடலை போட வேண்டியதில்லை. பார்க்குற நமக்கு தான் மனசு பதறுது.